வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவையில் கோயம்புத்தூர் அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மையம் தொடங்கி வைத்தல், சக்தி சாலையில் உள்ள பெத்தேல் மாநகர பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்ளுதல் மற்றும் வஉசி மைதானத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் அலுவலகம் திறந்து வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து வானூர்தி மூலம் கோவை வந்து அவிநாசி சாலை மார்க்கமாக மகிழுந்தில் பயணித்த இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கார்த்திக் சார்பில் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அப்போது அவிநாசி சாலையின் இருபுறமும் இளைஞர்களின் உதயமே எங்களின் இதயமே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்ற வாசகங்கள் அடங்கிய கைப்பதாகைகளை வைத்துக் கொண்டு கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினரும் கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்றக் கழக மாநகர் மாவட்ட முக்கிய நிர்வாகிகள், பகுதி மற்றும் வட்ட கழக செயலாளர்கள், ஆண்கள், பெண்கள், பொதுமக்கள், சிறுவர், சிறுமியர் என பல்வேறு தரப்பட்ட பொதுமக்கள் உட்பட அலை அலையாக வந்து வாழ்த்துக்களுடன் வரவேற்பு அளித்தனர். அப்போது மகிழுந்தில் சாலை மார்க்கமாக அவிநாசி ரோட்டில் பவனி வந்த இளைய தலைமுறையின் எழுச்சி நாயகனும் திராவிட மாடல் அரசின் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் சாலையின் இருபுறமும் பதாகையுடன் நின்று வரவேற்ற மக்களை பார்த்து கையெடுத்து வணங்கியது மட்டுமல்லாது திராவிட மாடல் மக்களுடன் கைகுலுக்கி சென்றது காண்போரை கவரச் செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மக்களோடு மக்களாக புன்னகை முகத்துடன் கைகுலுக்கி சென்றதை யாரும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்போது முண்டியடித்து வந்த மூதாட்டிகளுக்கும் கைகுலுக்கி தனது வாழ்த்துக்களை பதிவு செய்து மகிழுந்தில் மகிழ்ச்சியுடன் பயணித்தது உதயநிதி ஸ்டாலினுக்கு என்றும் மறவாது.
மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.